ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Questions? Yeah. What is Rajagopuram? ராஜகோபுரம் ஒரு கோயில் இருக்குது. அது சம் கோயில்களில் 4 பக்கம் 4 இருக்கும். சில கோயிலில் 8 மூலைக்கு 8 இருக்கும். எது இருக்கோ எது இல்லையோ, தி மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு மெயின் என்ட்ரன்ஸ், அது ராஜகோபுரம் இருக்கணும்னு சாஸ்திரத்தில் இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் கோபுரம், இது வந்து கிங் மாதிரி கோபுரங்கள், இதுதான் மெயின், அதுதான் ராஜகோபுரம் சொல்கிறது. சங்கரம் சிவசங்கரம். பக்தர்களும் பகவர்களும் பழமொழிவாய் முனிவர்களும் பரந்த நாடும் சித்தர்களும் தொழுதிரைஞ்ச திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே என்று பெரியாழ்வார் தனது பாசுரத்தில் பாடுவதாக சித்தர்கள் பற்றிய ஒரு நூல் கூறுகிறது. சித்தர்கள் அவர்களுக்கென்று கோவில் வழிபாடு பூஜைகள் என்று தனியாக வைத்து கொள்ளாமல் உள்ள கோவில் வழிபாடே, அதுவும் குறிப்பாக முறையே அவர்களுக்கு பிரதான வழிபாடாக இருந்தது என்று பல சித்தர்களின் வரலாறு கூறுகிறது. அப்படி இருக்கும்போது சித்தர்களும் திருவரங்கனை தொழுது இறைஞ்சினர் என்று பெரியாழ்வார் எவ்வாறு பாடுகிறார்? சித்தர்கள் விக்கிரக வழிபாட்டு தான் ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. அதர்வைஸ் தேர் நோ அவர்ஷன் டு ஆல் திஸ் டெம்பிள். கோயில்கள் விக்கிரக வழிபாடு இதெல்லாம் மக்களுக்காக தேவைப்படுதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்க ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயிலுங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே தான் அவங்களுடைய தெய்வ வழிபாட்டெல்லாம் வச்சுன்னு இருப்பாங்க. அதனால் சித்தர்களும் எல்லா கோயிலுக்கும் போவாங்க வருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த கோயிலெல்லாம் இன்னும் விருத்தியாகிறதுக்காக, இப்போது இந்த கோயில் இருக்குது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர், அந்த லிங்கம் ஒற்றலை ஆவடியாரில். அப்போ கரூர் சித்தர்னு ஒருத்தர் போய் வாயில் இருக்கிற தாம்பூலேச்சியில் கொட்டி அதை ஃபிக்ஸ் பண்ணார் ஃபெவிகால் மாதிரின்ட்டு கூட இருக்குது. ஸோ சித்தர்கள் நாஸ்திகவாதிகள் அல்ல, ஆத்திகவாதிகள். ஆனால் அவங்களுக்கு ஹையர் லெவல் ஆஃப் கான்செப்ட். சரியை சரீரத்தினால பூஜை பண்ணுறது, கிரியை அப்படின்னாக்கா டு கிரியேட் எனர்ஜி த்ரூ இந்த இதெல்லாம் தகுடெல்லாம் வச்சு அது மூலமாக மந்திரங்களை சேன் பண்ணி பண்ணுறது. அதுக்கப்புறம் சரியை கிரியை, அதுக்கப்புறம் யோகம். யோகம்னா என்ன? அப்படியே கண்ணை முடின்னு உட்காந்துட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றை ஒடுக்கிறது இல்லை, வெளிக்காற்றையும் உள்காற்றையும் ஒன்றா சேர்க்கறது, ஜோட்னா. அது அந்த ஜோடி சேர்க்கறது இல்லையா, அதுதான் ஜோட்னா, ஜோடு அண்ட் யோகாச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இருக்கு இல்லையா, சரியை கிரியை யோகம். 4வது வாழ்வில்லை, தன்னை அறிந்தவன் தன்னை ரசிக்கின்றான்ங்கிற மாதிரி. யாருக்கு அவனுடைய டிவைன் பொட்டன்ஷியல் தெரியும் கோயில் தேவைப்படுறதில்லை, அப்படியே கண்ண முன்னும் உட்காந்துருப்பாங்க. அதனால தான் அவங்களுடைய பாட்டெலாம் பார்த்தா நாஸ்திகவாதம் மாதிரி இருக்கும். நட்ட கல்லை சுற்றி 4 புஷ்பம் சாத்தியே, ஒரு கல் நட்டு வச்சு அதை சுற்றி 4 பூ போட்டு, நட்ட கல்லை சுற்றி 4 புஷ்பம் சாத்தியே, சுற்றி மொனமொனன்று சொல்லும் மந்திரம் ஏதாடா, சும்மா மொன மந்திரம்லாம் சொல்லிட்டுருக்கீங்க. நட்ட கல் பேசுமா? அந்த கல் என்ன பேசுவா போகுது? நாதன் உள்ளிருக்கையில், அந்த நாதன் கல்லுலேயும் இருக்குது உங்கள்கிட்டையும் இருக்குது. நட்ட கல் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. ஒரு பாத்திரத்தில் நீ குழம்பு பண்ணுற, அது என்ன மாதிரி டேஸ்ட்டுன்றது அந்த பாத்திரத்துக்கு தெரியாது இல்லையா, உனக்கு தான் தெரியும். அந்த மாதிரி சுட்ட சட்டிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பதார்த்தோட டேஸ்ட்டு தெரியாது. அந்த மாதிரி நாதன் உனக்குள்ளே இருக்கான். அதை விட்டுட்டு நீ ஏன் சட்டியை கட்டின்னு அழுவுறேன்னா அந்த கட்டிட்டு அழுவுறேன்னு அர்த்தம். இது ஒரு ஹையஸ்ட் லெவல். அதனால் ஒரு படிநிலை சாதகனுக்கு அது பாசிபிள் இல்லை. ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு நீங்கள் ஒரு கராலர் வாங்கி கொடுக்குறீங்க, நடவண்டி வாங்கி கொடுக்குறீங்க. அதை நடவண்டியை வச்சுக்கிட்டு பழகுது. நல்லா நட பழகினோடனே அதுக்கு நடவண்டி தேவைப்படுறதில்லை. இப்போ நீங்கள் யாராவது நடவண்டி யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை. பட் சின்ன வயசில் நீங்களே அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி விவேகானந்தர் இருந்தார். அவர்கிட்ட பவநகர் மகாராஜான்னு இருந்தான். அவன் ஆரிய சமாஜி. ஆரிய சமாஜிக்காரங்கன்னாக்கா வேதம் போரும் எங்களுக்கு விக்கிரகம் கோயிலெல்லாம் வேணான்னு சொல்கிற மாதிரி. விவேகானந்தர்கிட்ட அதை பற்றி அவன் பீட்டர் விட்டுன்னு இருந்தான். இப்போ இப்படி படி ஏறி போகிற போது அங்கே ஒரு பெரிய மகாராஜாவுடைய மீச வச்ச ஃபோட்டோலாம் இருக்கும்ல, ஆயில் பெயிண்டிங் 6 அடி அப்படி இருக்குது.
கூப்பிட்டு இந்த படத்து மேலே காரி துப்பு அப்படிங்கிறாரு. அவன் ஐயோ இது எங்கள் தாத்தா அப்படிங்கிறான். உங்கள் தாத்தா தான் உயிரோடு இல்லை, நீ தானே அவர் சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்த, அதனால் துப்பு பரவாயில்லன்றான். இல்லை இல்லை எங்கள் தாத்தான்னு. அப்போ விவேகானந்தர் சொல்கிறார், உனக்கு எப்படி செத்து போன உங்கள் தாத்தா உன் மைண்டில் இருக்காரோ அந்த மாதிரி எங்களுக்கு கடவுள்ன்றது ஒரு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்னர் பீயிங். அதனால் நீ எப்படி துப்ப மாட்டியோ அந்த மாதிரி நாங்களும் அதுக்குள்ளே ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் தீருவோம் அப்படிங்கிற பாவனையில் சொன்னார். ஸோ இந்த விக்கிரக ஆராதனை என்பது படிநிலை. அதை தாண்டி மேலே வர்றதுக்காக எல்கேஜி யூகேஜி எல்லாம் ஒருத்தன் பிஹெச்டி பண்ணிட முடியுமா? ஸோ விக்கிரக வழிபாடு ஸ்மாலர், ஐடல் வர்ஷிப், IDOL. பட் திஸ் வில் பி டன் பை பீப்புள் ஒரு ஐடல், IDLE. அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவைப்படாது. ஒரு கிரகஸ்தனாக இருந்து கொண்டே இறை தொண்டு ஆற்றலாம் என்றும் அதற்கு சந்நியாசம் ஒரு ப்ரீ ரெக்வயர்மெண்ட் இல்லை என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விதிமுறை. அப்படி இருக்கும்போது எல்லா ஆச்சாரியர்களுக்கும் மிக உயர்ந்த ஆச்சாரிய புருஷனாகவும் ஆதிசேஷனின் மறு அவதாரமாகவும் வந்த ஸ்ரீமத் ராமானுஜர் ஒரு கிரகஸ்தனாக இருந்து கொண்டே ஏன் இறைப்பணி ஆற்றவில்லை? அவர் ஏன் ஒரு சந்நியாசியாக மாறினார்? மனைவி சற்று ஏருக்கு மாறாக இருப்பாளே ஆயின் கூறாமல் சந்நியாசம் கொள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ராமானுஜருடைய ஒய்ஃப் இருக்கா இல்லையா, தஞ்சம்மாம்பாள் பேர், ராக்காசி. அவருக்கு கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ணாத மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவன். அதனால் யாராவது வீட்டுக்கு வந்தாக்கா ஒன்றும் இல்லை போங்க அப்படின்வான். தொத்தி விட்டாளேன்னு சொல்லி ஒரு உள்ளே போய் பார்த்தா எல்லா பதார்த்தமும் இருக்கும். இருந்துக்கிட்டே வீட்டில் இல்லைன்னா ஒரு கிரகஸ்தாசிரமத்திற்கு என்ன பண்ணோம்? இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தார் பொருட்டு. இதுக்காக குடும்பத்தில் இருக்காங்கன்னா அவங்க வர்றவங்களுக்கெல்லாம் நிறைய சாப்பாடெல்லாம் போட்டு தான தர்மம் செஞ்சு புண்ணியங்களை சம்பாதிக்கிறதுக்காக தான் அதெல்லாம். அவள் அது கோஆப்ரேட் பண்ணலை. இது ஒரு காரணம். இவர் எவ்வளவோ தடவை ட்ரை பண்ணுறாரு அவளுக்கு நல்புத்தி வருமான்ட்டு. ஒரு நாள் ஒரு பெரிய நம்பிகள் ஒருத்தர் ஒரு மனைவி, ரெண்டு பேரையும் நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க, எனக்கு கொஞ்சம் உங்ககிட்ட நிறைய பாடம்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இது எங்கேயோ போயிட்டு வர்றதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரையும் காணோம். ஒய்ஃபை கூப்பிட்டு என்னம்மாங்கிறாரு. அவங்க வந்து சண்டை போட்டாங்க, அதனால் துரத்தி விட்டேன் அப்படின்னாலாம். கிணத்துல தண்ணி சேர்ந்ததுக்கு சண்டை, அவங்கள துரத்தி விட்டான். இது ரெண்டாவது இன்சிடெண்ட்டு. மூணாவது, ஒரு ஆளை ரெடி பண்ணுறாரு இவர். ரெடி பண்ணி நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு ஒரு குதிரை வண்டி காசு கொடுத்து பணம்லாம் கொடுத்து புடவை வேஷ்டியெல்லாம் கொடுத்து அந்த ஆள் வரான். ராமானுஜர் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் அப்பா அனுப்பிச்சிருக்காரு, உங்கள் மச்சினருக்கு கல்யாணம், அதுக்காக வரிசையெல்லாம் வச்சு காசெல்லாம் கொடுத்து வண்டி கூட அனுப்பிச்சிருக்காருன்ட்டு. என்றைக்கு இல்லாமல் என்ன பண்ணுறா, ராமானுஜர் வந்தவுடனே அவர் கால் கழுவு தண்ணி கொடுக்குறா, கை கழுவு தண்ணி கொடுக்குறா, பக்கத்தில் உட்காந்து பரிமாறுறா, விசிறா. இவருக்கா தெரியாது, எல்லாத்தையும் பார்த்துன்னே இருக்கார். இவ சொல்கிறா, ஒரு விஷயங்க, உங்கள் மச்சினனுக்கு கல்யாணமா, அப்பா வண்டி அனுப்பிச்சிருக்கார், காசு கொடுத்துருக்காருன்னு. ஆஹா, எவ்வளோ சந்தோஷமான விஷயம். நீ ஒன்று செய், நீ அதில் போயிடு, நான் ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு கோயிலில் கொஞ்சம் கைங்கறி இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன்னு. அவளை இப்படி துரத்திட்டு இப்படி போய் மொட்டை போட்டு சாமியாகி விட்டார் அவர். ராமானுஜர் குடும்பம் நடத்தணுன்னு தான் ஆசைப்பட்டார், ஆனால் முடியல. அவள் கோஆப்ரேட் பண்ணலை. பண்ணியிருந்தாக்கா அவர் விட்டுருக்க மாட்டார் அவளை. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூல் இருக்குது. ஔவையாரது ஒரு பாட்டு இருக்குது. ஔவையார் சினிமா பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஒருத்தன் வந்து வீட்டுக்குள்ளே வர்றான், ஒய்ஃபுக்கு பெயின் எடுக்கிறான், தலையே வாரி விடுறான், எல்லாம் கால் பிடிச்சி விடுறான், எல்லாம் பண்ணுறான். அப்படி பண்ணிவிட்டு ஔவையாருக்கு கொஞ்சம் சாப்பாடு போடலாமான்னு கேட்குறான். ஒரு சாப்பாடு ஒரு சாமியாருக்கு போடுறதுக்கு இவ்வளோ அவன் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அவள் கோஆப்ரேட் பண்ணலை. அதனால் ஔவையாரே பொறுமையாக இருந்து அது வரைக்கும் இருந்தவங்களால் தாங்க முடியல இவளுடைய ரவுஸ். அதனால் என்ன பண்ணால், மனையால் சற்று ஏருக்கு மாறாக இருப்பாளே ஆயின் கூறாமல் சன்னியாசம் கொள்ளுன்னு அவனை சன்னியாசி ஆக்கி விட்டார். அதனால் எந்த ஒரு தர்மங்கள், இதெல்லாம் ஒரு சாமானிய தர்மங்கள், இதை காப்பாற்ற முடிஞ்சால் நீ குடும்பத்தில் இருக்கலாம், ரொம்ப நல்ல விஷயம். உன்னால் காப்பாற்ற முடியலையான்னா உன் போகிற வழிக்கு நீ புண்ணியம் சேர்க்கறத விட்டுவிட்டு ஏன் பொண்டாட்டிக்கிட்ட மாட்டின்னு உக்காந்துக்கிற, அவன் நரகத்துக்கு போட்ட உனக்கு என்ன அதை பற்றி, நீ சொர்க்கத்துக்கான வழி தேடணும். இதுதான் வாழ்க்கை. நான் சொல்லியிருக்கேன். ஒரு ராஜகுமாரன் சுயவரத்துக்காக வரான். வர வழியில் காட்டில் ஒரு சாமியாரை பார்க்குறான். சாமியாரே, என் கூட வந்து பக்கத்தில் நின்று கொஞ்சம் பிளஸ்ஸிங் பண்ணுங்கள், நான் ராஜகுமாரி என்னையே லவ் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்கன்னு
ஸோ ராஜகுமார் உட்காந்துருக்கான், பக்கத்து பின்னால் சாமியார். ஸோ மாலையிலேருந்து பார்க்குறா, இவங்க இந்த தேசம் அந்த தேசம்னு எல்லாரை பற்றியும் இன்ட்ரடக்ஷன் ஆகுது. அவள் மாலையோட கீழே இறங்கி வரா. நம்ம ராஜகுமாரன் வந்து நம்மளுக்கு தான் மாலை போட போகிறான்னு ரெடி ஆகுறான். அவள் ராஜகுமாரனுக்கு பின்னால் உட்காந்துங்கிற சாமியார் இல்லை, அவர் கழுத்தில் மாலை போடுறதுக்கு போகிறா. அவர் பிடிக்கிறாரு ஓட்டம். அவர் பின்னால் ராணி மாலை தூக்கின்னு ஓட, ராஜாவோட மந்திரியோட இந்த ராஜகுமாரனோட எல்லோரும் ஓடுறாங்க. அதுக்குள்ளே காட்டுக்குள்ளே ஓடி போடுறாரு இந்த சாமியார். இருட்டி போகுது. சரி நம்ம காலையில் தேடிக்கலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் ஒரு மரத்தடியில் படுத்துக்கிறாங்க. மரத்து மேலே 4 பறவைகள் இருக்குது. ஒரு கணவன் பறவை, மனைவி பறவை, 2 குட்டி பறவைகள். அதுங்க பேசுது, இந்த மாதிரி நமக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க, அதனால் அவங்க குளிருக்கு மூட்டி இருக்கிற தீக்குள்ளே நாம் போய் ஊழ்ந்துடுறோம், அவங்க நம்மளை சாப்பிட்டு பசியாரட்டுன்னு. ஒய்ஃப் சொல்கிறேன், அவங்க 4 பேருங்க, நானும் விட்றேன்னு. குட்டி குழந்தைங்க சொல்லுது, நாங்களும் விட்றோம். ஸோ 4 பறவைகளும் நெருப்பில் தங்களை பொசுக்கிக்குது, அவங்க சாப்பிட்றாங்க. மறுநாள் காத்தாலே இவங்க காட்டுக்குள்ளே போய் அந்த சாமியாரை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு, சாமியாரே ஏன் ஓடினா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், நேற்று நைட்டு நீங்கள் தங்க நேரத்தில் இந்த மாதிரி 4 பறவை வந்ததா? ஆமாம். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு. இப்போ தான் ஒரு விருந்தாளி போனான்னா அடுத்த விருந்தாளி வரமாட்டானான்னு இருக்கானா, அவன் தேவர்களுக்கெல்லாம் விருந்தானவன், அவ்வளோ தேவர்களை அவனை மதிப்பாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்தால் குடும்பம் நல்லது. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை. கிரகஸ்தாசிரமம் குடும்பத்தில் இருக்கிறவன் சன்னியாசிகள் இறந்து போன பித்திருக்களுக்கு திவசம் பண்ணான் இல்லையா, அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி 3 பேருக்கு, அதாவது தன் குடும்பத்தை விட்டுடு மீதி 3 பேர் யார்? விருந்தாளிகள். விருந்து புறத்தெல்லாம் தான் உண்டல்னு சொல்லியிருக்கேன். பித்திருக்கள், தேவர்கள். இவன் பண்ணுற பூஜையில் தான் தேவர்களுக்கு சாப்பாடு போகுது. இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின்னு நின்ற துணை. அந்த 3 பேருக்கு இவன் தான் வந்து ரூல். கடவுள் படைச்சிருக்கார், இவன் அதுக்காக தான் வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஒரு நாளை இருக்க முடிஞ்சா குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லது. அந்த பறவைகள் மாதிரி நீங்கள் வாழ கற்றுக்கிட்டா. அப்படி இல்லைன்னா அழகான ராஜகுமாரி மாலையோடு வந்து அலைஞ்சா கூட நீ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு மைண்ட் செட் இருந்ததுனால நான் சாமியாக இருக்கேன். அப்போ நீயும் அந்த மாதிரி இருந்தால் சன்னியாசி ஆகலாம், இல்லைன்னா ஆகாது அப்படின்னு. அதனால் துறவரம் இல்லறம் 2மே நல்லது தான். இப்போ நான் சொன்ன கேஸ் ஸ்டடியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லறத்தார்களுக்கு இந்த சில தர்மங்கள் இருக்கின்றன, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சாமானிய தர்மங்கள். அதை கடைப்பிடிக்க முடிஞ்சால் குடும்ப வாழ்க்கை நல்லது தான். இன்னொன்று, இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா நீ சாமியாகி போயிடலாம் ஒன்று. அடுத்தது, உனக்கு ஒரு டெம்டேஷன் இருக்குன்னு வை. ஒரு லேடியை பார்க்குற போது உனக்கு மைண்டில் எங்கேயோ சலனங்கள் வருகிறது. அப்போ நீ இன்னும் உன்னை கான்கவர் பண்ணலைன்னு அர்த்தம். கடமையாவன தன்னை கட்டுதல். நீ முதல்ல உன்னை வந்து டிசிப்ளினில் கொண்டு வர வேண்டியிருக்கும். தன்னை கட்டுதல், பிறநலம் வேண்டல், பிறருக்கு உழைத்திடல். மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறது, அவங்களுக்கு மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வாழ்கிறது. அந்த மாதிரி இன்னொரு கடமையும் இருக்குது, நம என்னலாம் கடமை. அது என்ன? கடவுளை எப்போ பாருவோம் நமஹா நமஹான்னு சொல்கிறது. நம என்னலாம் கடமை, அது யாருக்கு கிடைக்குமா? தூமலர் தூபம் தூவி சுமந்தார்க்கே. இதுக்கு முன்பிறவிகளில் யார் தூப தீபங்களை காட்டி பூவை போட்டு கடவுளை கும்பிட்டாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிறவியில் கூட பக்தி வருமா, இல்லைன்னா வராதான். பக்தியால் நான் உன்னை பல காலமுங்கிற மாதிரி. அடியார் உறவும் அரண் நாமமும் அன்பும் அன்றி படிமீது வேறு பாங்குமுளதோ பட்டினத்தார். அப்போ 3 விஷயம். ஒன்று, நல்ல பக்தர்கள், அடியார்கள், அவங்க கூட நம்ம கான்டாக்டில் இருக்காது. சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மல தத்துவம், ஜீவன் முக்தி. நல்ல அடியாரோடு கூட்டு கண்டாய், கூடியிருந்து குளிந்தேறு எம்பாவாயின்னு அந்த மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி இருந்தால் நீ ஜீவன் முக்தி வரைக்கும் போய் சேருவ அப்படிங்கிறது பாட்டு. அப்படி யாராலாவது இருக்க முடிஞ்சால் அது ரொம்ப நல்லது. அரண் நாமமும் அடியார் உரமும் அன்றி பண்பு படிமீது பாங்கு முழுது. இது தவிர உலகத்திலையும் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி முடியலன்னா நீ கூறாமல் சன்னியாசம் கொள்ளலாம். ஆனால் டெம்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஆசைன்றது எண்ணம் தான், நீ அந்த செயலை செய்யணும்னு இல்லை. ஆட்டோபயோகிராஃபி யோகின்னு ஒரு புக்கு, அதில் ஒரு ஆள் அங்கே ஒரு பூச்சி பார்த்தோன்னா அடிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ அவர் சொல்கிறார், எப்போ அடிக்கணும்னு நினச்சி அப்பயே நீ அடிச்சிட்ட, அதனால் நீ இப்போ அடித்தாலையும் அடிக்கலான்னு ஒன்று தான் வரும். அது மாதிரி ஒரு எண்ணம்ன்றது நீ கான்கவர் பண்ண வேண்டிய விஷயம். யூ கேனாட் கண்ட்ரோல் இட். அதை அடக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ நீ வந்து ஒரு 10 நாள் விரதம் இருக்கேன்னு வச்சுக்கோயேன், 11ஆவது நாள் உனக்கு மசாலா வடை சாப்பிட்லாமா, மசாலா தோசை சாப்பிட்லாமான்ட்டு ஒரு எண்ணம் போயிடும்.
அப்போ 10 நாள் நீ அடக்கி வச்சு வேஸ்ட்டு தானே. அதுக்கு நார்மலாக 10 நாளுமே நீ இருந்திருக்கலாம். ஒரு பிஸியாக இருந்து வேலை மேலே நீ சாப்பிடாத இருந்தியானா உனக்கு தெரியவே போகிறதில்ல நம்ம பற்றி இருக்கோன்னு சொல்லிட்டு. அதனால் எந்த ஒரு ஃபீலிங்கும் சப்ரெஸ் பண்ணக்கூடாது. உனக்கு நார்மலாக இருக்குது ஃபீலிங்குன்னா குடும்பம் நடத்தி என்ன குடும்பம் நல்ல விஷயம் தானே, ஒன்றும் தப்பு கிடையாது. உன்னால் கான்குவர் பண்ண முடியும், இந்த டெம்டேஷன்லாம் வேணான்ட்டு. இன்னொன்று, எந்த வகையிலும் டெம்ட் ஆகாமல் இருக்கிறது. எதனாலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ ஒருத்தன் சாப்பிடாமல் இருக்கான், அவனுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவன் இல்லறத்தில் இருந்துருங்க. நீ பம்முன்னு சாப்பிட்டு உக்காந்துன்னு இருக்க, உங்கள்கிட்ட பாதாம் கீர் கொண்டாந்து கொடுத்தா கூட வேணாங்க வாந்தி வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லும். அப்படி உனக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நிலையை நீ அடைஞ்சிட்டியானா நீ கிரகஸ்தாசிரமத்தில் இருக்க தேவையில்லை, சன்னியாசத்துக்கு போகலாம். ஸோ நிறைய பேர் தவறு செஞ்சதுக்கு இதுதான் காரணம். அவங்க ஏதோ ஒரு மயான வைராக்கியம்னுவாங்க. மயான வைராக்கியம்னா யாரோ சுடுகாட்டு உச்சிக்கின்னு போகிறத பார்த்த உடனே உலகம் மாய, இதெல்லாம் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு அந்த மூமெண்ட்டுக்கு வரும். திருப்பியும் 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாம் மாறி போயிடும். அதுதான் மயான வைராக்கியம். டெம்பரரியாக வரக்கூடிய ஒரு வைராக்கியம்ன்றது. அது உன்னை உயர்த்தாது. ஸோ உனக்கு நிஜமாகவே இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு மைண்ட் செட் வரணும். ஒரு ரொம்ப அழகான பொண்ணும் எதிரில் நின்னா கூட உனக்கு அந்த லஸ்ட்டு வரக்கூடாது. லவ் வரலாம், லவ் இந்த குழந்தைகிட்ட கூட வரலாம், பாட்டிக்கிட்ட கூட வரலாம், அது வேறு விஷயம். லஸ்ட்ன்றது காமம், அதாவது திங்கிங் அபவுட் தட் இன் ஏ செக்ஷுவல் பேட்டர்ன் அப்படின்னு நினச்சா அது லஸ்ட்டு. ஸோ உன்னால் கான்குவர் பண்ண முடிஞ்சாக்கா நீ சாமி ஆகிடலாம், தப்பே இல்லை. எங்கேயோ கொஞ்சம் ஆசை இருக்குது அப்படின்னு வையேன், அப்போது நீ அந்த மாதிரி கம்பல்சரியாக சாமியெல்லாம் ஆக தேவையில்லை. அந்த மாதிரி ஆகிட்டுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நீ டூவல் லைஃப்பில் இருக்க வேண்டியிருக்கும். வெளி உலகத்துக்காக ஒரு மாதிரி, உள்ளுக்கு நீ வேறு மாதிரி இருப்ப. ஹோமம் பூஜை செய்தாலும் சரி, பித்ருக்கள் காரியம் செய்தாலும் சரி, காக்கைக்கு அன்னம் போடுவதன் வழக்கம் ஏன்? காக்கைக்கு என்ன சம்பந்தம்? காகம் கறவாது கறந்து உண்ணும் ஒரு காக்கா இருக்கு இல்லையா, அது ஒழிச்சு வைக்காது. நீ போட்டியனாக்கா கா கா கான்னு கத்தி மீதி காக்காவெல்லாம் கூப்பிட்டு, காகம் கறவாது ஒழிச்சு வைக்காது, கரைந்து ஏன்னா காக்கா சொல்கிறது உண்ணும். ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ள. அதனால் இந்த உலகத்தில் உருப்படணும்னு நினைக்கிறவன் காக்காவை காப்பி அடிக்கணும் அப்படின்னா, ஏன்னா அந்த குணம் அதுக்கு தான் இருக்குது. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த காக்கா கூடி இருந்து சாப்பிடுது இல்லையா, அந்த மாதிரி. அதனால் தாய்மானவர் காக்கா உதாரணம் காட்டி ஒரு பாட்டு எழுதிக்கிறார். அதாவது கடவுள்ன்ற ஜோதி என் கண்ணு முன்னால் கொட்டி கிடக்குது, நானும் காக்கா மாதிரி கத்துறம்பா, வாங்க அதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்வார். அகண்டாகாரம் எனும் பெருவெளிச்சம் கொட்டி கிடக்குது ஐயோ சேரவாரும் ஜெகத்தீரே. காக்கா கத்துற மாதிரி நானும் கத்தின்னு இருக்கிறேன், இந்த ஜோதி மாதிரி ஆண்டவன் இருக்கானே, வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ காகத்துக்கு சில நல்ல குணங்கள் இருக்கு இல்லையா, அது இதுதான். குரங்கு இருக்கு இல்லையா, அதுக்கு தன்னுடைய குட்டியாக இருந்தால் கூட எல்லாத்தையும் உருன்னு சொல்லிட்டு இது தான் தின்னுன்னு உட்காந்துருக்கும். நீ எந்த ஒரு விலங்கு எந்த ஒரு இது பாரு அப்படியே இருக்கும். ஸோ ஒரு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்வாங்க. ஏன்னா அது கருப்பாக தான் இருக்கும் அதனுடைய குட்டி காக்கா, ஆனாலும் அது ரொம்ப அதை கொஞ்சிக்கிட்டு அதெல்லாம் நல்லா தான் வளர்த்துக்கிட்டே இருக்கும். அதனால் காகம் என்பது ஒரு எக்ஸாம்பிளரி திங் ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு வாகனம் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, வன்புலி வாகனம் என்ன ஐப்பசாமி, சிம்ம வாகனம், அப்புறம் ரிஷபம் நந்தி வாகனம், மயில் வாகனம் முருகிறது, இப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்குது. அந்த மாதிரி சனீஸ்வர பகவான் இருக்கார் இல்லையா, அவருடைய வாகனம் காக்கா. அதனால் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலையும் ஒரு நாள் அவன் செத்து தான் ஆகணும். செத்து போனவனுக்கு இந்த பிதிரு தர்ப்பணம் தேவசம்லாம் யாருக்கு செய்கிறாங்க, பிதிர்லோகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு போய் சேரணும். அதனால தான் நீங்கள் காக்காவுக்கு வைக்கிறீங்க. அந்த காக்கா கிட்ட அந்த நல்ல புத்தி இருக்கிறதுனால நீங்கள் அந்த காக்காவுக்கு வைக்கிற சாப்பாடு பிதிரு தேவதைகளுக்கு போய் சேரும், அந்த காக்கா சாப்பிட்ற போது அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஏன்னா சனீஸ்வர பகவான் இருக்கா இல்லையா, இது லார்ட் ஆஃப் அது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. இது ரெண்டாவது காரணம். மூணாவது, காக்கா ரொம்ப சுத்தமான பறவை, மற்ற பறவைகள் மாதிரி கிடையாது. அது ரொம்ப சுத்தமாக இருக்கும் எப்பயுமே. அதனால் காக்காவுக்கு சில குணங்களெல்லாம் இருக்குது. இது ஜனங்களுக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அந்த காலத்தில் யாராவது ஒரு ஆஃபீஸர்கிட்ட உனக்கு வேலை ஆகணும்னா அவங்களுக்கு கால் கை பிடிக்கிறது, கை பிடிக்கிறது, அவங்கள பட்டர் அடிக்கிறது. கால் கை பிடிக்கிறதுன்றதை போய் இவன் காக்கா பிடிக்கிறதுன்னு ஆரம்பிச்சிட்டான். காக்காவை பிடிக்கிறது முடியாது. எத்தி திருடும் அந்த காகம்
அதற்கு இறக்கப்பட வேண்டும் பாப்பான்னு பாதிப்பான்னா. அப்படியே பார்க்கும், இப்படி பார்த்துன்னே இருக்கும், டுக்கு டுக்கு டுக்குன்னு வந்து அதை இட்லி கொஞ்சம் எடுத்துக்கும், அப்புறம் அங்கே போய் திருப்பி நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கும். இந்த மாதிரிலாம் பண்ணுது இல்லையா? எத்தி திருடும் அந்த காகம், நீ அதற்கு இறக்கப்பட வேண்டும் பாப்பா பாப்பா அப்படின்னு பாரதி பண்ணான். அதனால் காக்காவுக்கு நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரியாதவங்க காக்கா பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. காக்காவெல்லாம் பிடிக்கிறது இல்லை, கால் கை பிடிக்கிறது பழக்கம் இல்லையா, அதுதான் காக்கா பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. பிராமணர் ஜாதியில் வந்தவர்கள், சுத்தமில்லாமல் தவறான வழியில் போனவர்கள் பிரம்மராட்சசன் ஆகிவிடுவார்கள் என்று சொன்னீர்கள். இதற்கு தீர்வு ஏதாவது, பரிகாரம் ஏதாவது உண்டா? பிரம்மராட்சசன்ற யாரு? ஒரு பிராமணன் மோட்சத்துக்கு போகிறதுக்கு இன்னும் தகுதி வரலன்னா ஒரு பிறவி பிரம்மராட்சசனாக வருவான். அவனுக்கு என்ன பரிகாரம்னா, கேள்வி கேட்பான். பெரிய ஞானிகள், பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள் கிட்ட போய், அவனுக்கு நல்லா தெரியும், அவன் வந்து நல்லா படித்தவன், வேதம் படித்தவன் தான் வந்து பிராமணனாக இருந்து பிரம்மராட்சசன் ஆகிறவன். அதனால் கேள்வியெல்லாம் கேட்பான். அந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லிட்டாக்கா அவனுடைய அந்த சரீரம் மாறிடும். அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற ஆள் ப்ராப்பராக கிடைக்கலன்னா அவன் இதே மாதிரி கேள்வி கேட்டுன்னு இருப்பான், அவங்களெல்லாம் அடிச்சின்னு இருப்பான், அந்த இவங்களெல்லாம். ஸோ ஆதிசங்கருடைய வாழ்க்கையில் அவர் கேரளா பக்கம் போனார். அங்கே ஒரு பிரம்மராட்சசன், வா வா நீ தான் நல்ல சாமியாராட்டுங்கிற, என் கேள்வி பதில் சொல்லு பதில் சொல்லுன்னு பின்னால் வந்தான். ஆதிசங்கரர் வா வா என் பின்னாலும் கூட்டினே வந்தார். கேரளாவிலிருந்து அந்த பிரம்மராட்சசனை கூட்டிட்டு சிருங்கேரிக்கு வந்தார். சிருங்கேரி கோயிலில் நீங்கள் இப்படி உள்ள நுழையிற போது லெஃப்ட் சைடில் அங்கே இருக்கும் கேரள பிரம்மான்னு இருக்கும். கேரள பிரம்மான்றது வேறு யாரும் இல்லை, கேரளாவிலேருந்து கூட்டின்னு வந்த பிரம்மராட்சசன். அதை தாண்டி தான் நீ வந்து சரஸ்வதி கிட்டே போகணும். ஆதிசங்கரர் நல்ல அறிவாளி. அவர் ஏன் அப்படி பண்ணுறாருன்னா, சரஸ்வதிங்கிறது யார்? ஞானத்துக்கு அறிவுக்கெல்லாம் வந்து தேவதை. அவளுடைய கோயிலில் ஏற்கனவே வேதம் ஞானம்லாம் நல்லா தெரிஞ்ச ஒருத்தனை கேட் கீப்பர் மாதிரி உட்கார வச்சிடணும். அந்த பிரம்மராட்சசனை கூட்டு வந்தாங்க உட்கார சார். அவனுக்கு என்ன, நல்லா தின்னணும், குடமாக தண்ணி குடிக்கணும். அதனால் இன்றைக்கும் சிருங்கேரியில் அம்பாளுக்கு படைக்கிறதுக்கு முன்னால் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் அந்த கேரள பிரம்மா கிட்டே வைப்பாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் அவனுக்கு கொடுத்து அப்புறம் தான் உள்ளேயே போகும். கோபுரத்தை தாண்டி உள்ளே போய் சாரதாம்பிகைக்கு அப்படி தான் வைப்பாங்க. அதனால் பிரம்மராட்சசன்ன்றது ஆதிசங்கருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரம்மராட்சசன் வந்தானா இப்படி நிறைய இருக்குது. ஆதிசங்கருக்கு இதுக்கு முன்னே குருவாக இருந்தவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு ஆள் இந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருந்தார். நர்மதா நதிக்கரையில் அவரும் பிரம்மராட்சசனாகி சுற்றிட்டு இருந்தார். அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் இருந்தது, இப்போ அப்படியெல்லாம் இல்லை. நான் சொல்லியிருக்கேன் ஒரு கதை. ஒரு ஆள் வந்து குருக்கிட்ட எல்லாம் கற்றுக்கிறான். கற்றுனோடனே குரு சொல்கிறாரு, நான் உனக்கு எல்லா தியரியும் கிளாஸ் எடுத்துட்டேன், நீ வந்து ஒரு யாத்திரை, காசி யாத்திரை போயிட்டு வா, அப்போ தான் உனக்கு ப்ராக்டிக்கலுக்கு மார்க் போட முடியும்ன்ட்டார். இவன் கிளம்பி போகிறான். போகிற போது காட்டு வாசலில் ஒரு சக்கிலியும் உட்காந்து இருக்கான். இவர் என்னுடைய செருப்பு தோல் அருந்து போச்சு, கொஞ்சம் தைச்சி கொடுன்னு. எங்கே போகிற சாமி அப்படின்னா, காசி யாத்திரை போகிறோம்பா அப்படின்னு. நீ எனக்கு காசு கொடுக்க வேணாம் சாமி, நீ எனக்கு கொடுக்க போகிற இந்த ₹1 என்னை நினச்சி காசி உண்டியில் போட்டுரு அப்படின்னு. இவர் அங்கேருந்து கிளம்புறாரு, வேஷ்டி மடிச்சுக்கிட்டு. நடுவழியில் ஒரு கொள்ளக்கூட்டத்தை வந்து எடுன்றார். இவர்கிட்ட மூட்டெலாம் கொடுத்துட்றாரு. அந்த இடுப்பில் எதுவும் வச்சுன்னு இருக்கியான்றார். இவர் அது நான் கொடுக்க மாட்டேன், ஒரு ஏழை செருப்பு தைக்கிற தொழிலாளி சிவனுக்கு கொடுத்த காணிக்க, என்னை கொண்டுட்டு நீ எடுத்துக்கோ அப்படின்னா. என்னடா இவ்வளோ நேர்மையாக இருக்கானேன்ட்டு அவனே அப்படி கொடுத்தா நான் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தால் புடின்னு ஒரு மூட்டை நிறைய பணம் கொடுக்குறான். போய் என்னை நினச்சி காசியில் போட்டுன்னு. காசியை நெருங்கிட்டார் ஒரு பிரம்மராட்சசன். அது அந்த சிஷ்யங்கிட்ட வர்றார். வந்துட்டு வா ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்ணும் ஒன்றுன்னு. இவர் சொல்கிறார், பாரு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், ஒரே ஒரு வாரம் எனக்கு டைம் கொடு, நான் காசி விஸ்வநாதர்கிட்ட போய் இந்த செருப்பு தொழிலாளி கொடுத்த காசியும் அந்த கொள்ளக்கூட்ட தலைவன் கொடுத்த மூட்டையும் போட்டுட்டு உங்கள்கிட்ட வர்றேன், நீ என்னை சாப்பிட்லாம் அப்படின்னு. நெருப்பு வச்சு சத்தியம் பண்ணி கொடுன்றான். சரின்னு போடுறாரு. காசிக்கு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி வர்றார். திரும்பி வந்த உடனே இவர் பிரம்மராட்சசா வா என்னை சாப்பிடுன்றாரு. அவன் வரவே இல்லை. இவர் அழுகுறாரு, ஐயோ என் சத்தியம் பொய்யாயிடும் போலகுதேன்ட்டு. அப்போ ஒரு தேவ புருஷன் வந்து நிற்கிறான். சாமி எனக்கு தெரிதா, நான் தான் பிரம்மராட்சசன், நீங்கள் காசிக்கு போகிறதுக்கு நான் கோஆப்ரேட் பண்ணதுனால என்னுடைய கர்ஸு மன்னிச்சிட்டாங்க, பிரம்மராட்சச சரீரம் போயிட்டு நான் பழைய ஏஞ்சல் ஆகி போயிட்டேன் போன்னு. ரொம்ப சந்தோஷம். அங்கேருந்து வர்றார். யானை மேலே ஒரு ராஜா வந்துட்டுருக்கான். இவரை பார்த்து உடனே குதிக்கிறான். சாமி என்ன தெரியுதா, நான் தான் கொள்ளக்கூட்ட தலைவன்,
உங்களுக்கு நான் அந்த மூட்டை பணத்தை கொடுத்தேன், அதுக்கப்புறம் போய் டயலாகுதுன்னு மரத்தடியில் படுத்துருந்தேன். இந்த நாட்டினுடைய ராஜா மண்டையை போட்டான். ஆனால் யானை கையில் மாலை கொடுத்தாங்க, அந்த மாலை எங்கள் இடத்துல வந்துச்சு, நான் சாமியாகி போயிட்டேன், நான் ராஜாவாகி போயிட்டேன். இவருக்கு இன்னும் சந்தோஷம். ஊருக்குள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்தாக்கா பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் திறந்துட்டு அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி வசதியாக பணக்காரனாகிறான். இவரை பார்த்து கும்பிடுவான். சாமி, நான் அந்த காசி விஸ்வநாதருக்கு ₹1 கொடுத்த புண்ணியம் எனக்கு லாட்டி விழுந்துச்சு, நான் பாருங்கள் எவ்வளோ பெரிய கடைக்கு திறந்துட்டேன். ஒரே கிக்கு. நேராக குருக்கிட்ட போனார். குருவே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன், என்னுடைய அனுபவம் இதுதான். இப்போ எனக்கு 2 டவுட்டு. ஒன்று, ஒரு ஏழை செருப்பு தைக்கிற தொழிலாளி நியாயமாக வாழ்ந்தவன், அவன் வந்து பணக்காரனானா நல்லது தான். பட் ஒரு கொள்ளைக்கூட்ட தலைவி ஏன் ராஜானா, ஒரு கொலை பண்ணுற பிரம்மராட்சசன் எதுக்காக தெய்வ சரீரம் கிடச்சிது அப்படின்னு அவர் சொல்கிறார். பாரு, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் கடவுள் பார்த்துன்னு தான் இருக்கார். அவர் நீ ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ண மாட்டியா, அந்த புண்ணியத்தை கொடுத்து ஒன்று உருப்பட வைக்கலான்ட்டு நினைக்கிறாரு. ஸோ இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி காணிக்க கொடுத்த உடனே அவனுக்கு பணம் கொடுத்துட்டாரு. கொள்ளைக்கூட்ட தலைவனால் நாட்டில் எல்லாருக்கும் ப்ராப்ளமா, அதனால் அவன் வந்து காசி விஸ்வநாதருக்கு காணிக்க கொடுத்த உடனே அந்த புண்ணியத்தை கொடுத்து அவனை ராஜாவாக்கிட்டார். ஏன்னா அவனுக்கு நாட்டில் இருக்கிற எல்லா திருடனுங்களையும் நல்லா தெரியும். அதனால் அவனை ராஜா ஆக்கிட்டார். அந்த நாட்டில் திருட்டு பையெல்லாம் கம்மியாயிடும். பிரம்மராட்சசன் காட்டில் போகிறவன் தின்னு இருந்தான், நீ காசிக்கு போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணான் இல்லையா, அதனால் அவனுக்கு பழைய தேவ சரீரம் கிடச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு டவுட்டு இருக்குது, என்ன அப்படின்னு. என்னால் ஒரு ஏழை தொழிலாளி பணக்காரன் ஆகிட்டான், ஒரு கொள்ளைக்கூட்ட தலைவன் வந்து ராஜா ஆகிட்டான், ஒரு பிரம்மராட்சசன் தெய்வம் ஆகிட்டான். இதெல்லாம் பண்ண எனக்கு என்ன லாபம் அப்படின்னா, வாட் இஸ் தட் ஐ கெயின் பை டூயிங் ஆல் திஸ்? அது குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நான் வந்து உனக்கு தியரி தான் வந்து கற்றுக் கொடுத்தேன், நான் எதுக்காக உன்னை ப்ராக்டிக்கல் அனுப்பிச்சேன்? ஒரு சாதாரண ஆளை பணக்காரன் ஆக்க முடியும், ஒரு கொள்ளைக்கூட்ட தலைவனை ராஜா ஆக்க முடியும், ஒரு பிரம்மராட்சசனை தேவனாக்க முடியும். இதெல்லாம் வந்து கடவுள் தான் பண்ணுறாரு. ஆனால் அவர் நினச்சார்னா உன்ன மாதிரி ஒரு உதவாக்காரையை வச்சு இதெல்லாம் பண்ணுவார். காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசி நாரணன். அவர் நினச்சார்னா உன்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாக்கி இதெல்லாம் பண்ண முடியும்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, தட் இஸ் த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் யூ காட் அப்படின்னாராம். அதனால் இந்த உலகத்தில் கடவுளுடைய கண் எல்லா இடத்துலையும் இருக்குது. கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்வார், எங்கனும் திருக்கரங்கள் எங்கனும் திருவதனங்கள், கடவுளுடைய கண் எல்லா இடத்துலையும் இருக்குது. கண்காணி இல்லை என்று கள்ளம்பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காணுங்கிறார். நம்மளை யாரும் பார்க்கலன்னு எல்லாரும் ஏமாத்தினுங்கிறான், ஆனால் எல்லா இடத்துலையும் கடவுளுடைய கண்கள் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்குது. நீ என்ன நினைக்கிறன்னு கூட அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியாமல் நீ எப்படி ஏமாற்றிட முடியும்? ஆனால் இதெல்லாம் தான் வாழ்க்கையில் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். கடவுளும் ஒருத்தன் நிஜமாகவே இருக்கான். அவன் வந்து மனதானே, உன் மனசுக்குள்ளே தான் உட்காந்துருக்கான். மனதில் நின்ற கருத்தானே, மனசுக்குள்ளே தோன்றுகிற கருத்துக்களாக இருக்கான். கருத்தறிந்து முடிப்பான் தன்னை, அந்த எண்ணங்களை நிறைவேற்றுகிற ஊக்குவிக்கையாக இருக்கிறான் இல்லையா? ஸோ இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கான். அவனுக்கு தெரியாது எதுவுமே நடக்க முடியாது, நமக்கு புரியணும், அவ்வளோதான். நான் வந்து ராமானுஜ சிஷ்யன் கதையை சொல்லியிருக்கேன். ராமானுஜ சிஷ்யம் ஒருத்தன் தான் கோவிந்தாச்சாரியன். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம்குள்ளே போயிட்டு மறுநாள் காத்தால் பொண்ணோட அப்பா அம்மா வராங்க. என்னங்க உங்கள் சிஷ்யம் ஒன்றுமே பண்ணலன்ட்டு என் பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுறா அப்படின்னு. இவர் ஏண்டா அப்படின்னார். நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகணுன்னா அந்த ரூமில் வேறு யாரும் மூணாவது மனுஷன் இருக்கக்கூடாது, இருட்டாக இருக்கணும், அப்போ தான் நான் பண்ணுவேன்னு. இவர் பொண்ணு வீட்டுக்காரனை கூப்பிட்டாரு, எல்லா வேலைக்கும் அனுப்பிச்சிருங்கோ, அவங்க 2 பேரையும் உள்ளே விட்டு பூட்டின்னு வந்துடுங்க அப்படின்னு. 3வது நாளும் அவங்க பிள்ளையாண்டா ஒன்றுமே பண்ண மாட்டேன்றான் அப்படின்னு. ஏண்டா அப்படின்றார். பாருங்க என் கண்டிஷன் என்ன, 3வது மனுஷன் இருக்கப்படாது, பெருமாள் கட்டிலே உட்காந்துருக்கார், இருட்டாக இருக்கணும்னு சொன்னேன், அவர் ஜெகஜோதியாக இருக்கார். ஸோ என் கண்டிஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணல, அதனால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா. இப்போ ராமானுஜர் சொன்னான், இவன் அவ்வளோதான் விட்டுருங்க, தேர மாட்டான் அப்படின்னு சொல்லி. வள்ளலார் கூட அப்படி தான் பண்ணார். அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சொந்தக்கார பொண்ணு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு விளக்கு ஏற்றி வச்சுட்டு திருவாசகத்தை எடுத்து ஒய்ஃபை பக்கத்தில் உட்கார வச்சுன்னு முற்றோதல் பண்ணுறாரு, A to Z. மறுநாள் காத்தால் அந்தம்மா கும்புறாரு, என்னால் குடும்பம் நடத்த முடியாதுமா, நான் சாமி ஆகிட்டேன், நீ நல்லா இருந்தால் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு போயினேன்ட்டார். அதனால் சில பேருக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது.
ஏன்னா அவங்களுக்கு அந்த வாசனையெல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். இப்போ எதுக்கே கல்யாணம் நடக்குதுன்னா ஏதோ கொஞ்சம் பாக்கி இருந்திருக்கும். அந்த ஆத்மாவுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் ஒரு கல்யாணம் என்ற அளவுக்கு ஏதோ ஒரு உறவு இருந்திருக்கும். அந்த உறவு ரிவைவ் ஆகுது, அதோட முடிஞ்சு போகுது. இட்ஸ் நாட் தட் தே வில் கண்டினியூ டு மேட் அண்ட் பிகெட் சில்ட்ரன் அண்ட் ரன் த ஷோ. அதெல்லாம் பாசிபிள் இல்லை, அவ்வளோதான். அதனால் ஒரு கல்யாணம் ஆகி இந்த மாதிரி ஆகிறதுக்கு இதுதான் காரணம். இன்னும் சில பேர் கல்யாணம் ஆகியிருக்கும் ராமானுஜர் மாதிரி, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்றபோது அந்த கடன் முடிஞ்சு போகுது, குடும்பம் நடத்த வேண்டிய கர்மா முடிஞ்சு போதா. அதனால் அவர் இந்த பொம்னாட்டி இப்படி நடப்பா, அவருக்கும் அது மனசு மாறி போடும், 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. யாருக்கெல்லாம் ரொம்ப பாக்கி இருக்குதோ அவங்க தான் 30-40 வருஷம் குடும்பம் நடத்துவாங்க. நீங்கள்லாம் பாவம். श्रीरामचन्द्र कृपालु भजो मन हरण भव भयदारुणं नवकञ्चलोचन कञ्जमुखकर कञ्जपदकञ्जारुणं श्रीराम श्रीराम कंदर्प अगणित अमित छवि नवनील नीरद सुंदरम पटपीत मानहु तडित रुचि शुचि नौमि जनक सुतावरम श्रीरामचंद्र कृपालु भजो मन हरण भव भयदारुणम् குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.